Kami, baru team. Wish you happy birthday. Thanks, Nenman. Thanks. Hello. Happy birthday. Die. Betty boys. எப்படி கொட்டாதீங்க. நண்பர்களுடன் கேக் கட் பண்ணும் தருணம். பவித்ரன் சீது எல்லாத்துக்கும் மேலே நான் நம்புகிற, நான் கும்பிடுற என்னுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துக்கும் பெரிய ஒரு தேங்க்யூ. இது என்னுடைய திறமையோ என்னுடைய எதுவுமே இல்லை. நான் நத்திங், ரைட்? ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சரியாக 10:51 எங்களோட வீட்டை இருந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னு என்னத்துக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி, நவம்பர் மாதம் 10ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள், ரைட்? அப்போ இன்றைக்கு இரவு 12 மணிக்கு நான் பிறக்க போகிறேன். சரியா ஆக்சுவலாக நீ 12 மணிக்கு தான் நான் பிறந்தியான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், ஹாஸ்பிட்டலில் பிறந்த டைம் எனக்கு தெரியாது. எல்லாருமே நார்மலாக தெரிந்தானே 12 மணின்னு சொன்னால் அந்த நாள் முடிஞ்சால் அடுத்த நாள் தொடங்குறது. அப்போ 12 மணிக்கு கேக் கட் பண்ணுறதுன்றது ஒரு வளமை. அதே போல் எனக்கு ஒரு அண்ணா ஒரு ஆள் இருக்குது. இந்த வீடியோ மூலமாக என் அண்ணா வருவேர், ரைட்? அவரையும் பார்க்க போகிறீங்க. அதோட என்னோடய லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்கள், நிறைய கதைக்கலாமா, கதைக்க இல்லாதா, உணர்ச்சி வசப்படுவேனா, உணர்ச்சி வசப்பட மாட்டேனான்னு சொல்லி தெரியலை. இதுவரை காலமாக ஆண்டவர் என்னை கைவிடலை. நான் 1997ஆம் ஆண்டு போன். இப்போ நீங்கள் கணக்கு பாருங்கள், 2025ன்னு சொன்னால் 28 வயதுகள் முடிஞ்சு 29 போகிறேண்ணா. சரியா பிள்ளையான்னு சொல்லி தெரியல. அதை நீங்களே கணக்கு பார்த்து சொல்லுங்கண்ணே. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ தூரம் இந்த யூடியூப் ஃபீல்டுக்குள்ளே சரி, உதவி செய்கிற வீடியோவாக இருக்கலாம் சரி, 7400 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றதையும் தாண்டி எனக்கு கிடைச்ச பெரிய உறவுகள், உயிரான உறவுகளாக தான் நான் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் நினைக்கிறேன். எல்லாமே தாண்டி ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு மிரக்கல், இந்த இருக்கிற இயர் 2025ஆம் ஆண்டு, இந்த இயர் ஒரு வருஷமும் எனக்கு இருக்காத பிளெஸ்ஸிங் இந்த இயர் எனக்கு ஆண்டவர் தந்திருக்கார். நான் ஒரு கட்டத்தில் எப்படி சொல்கிறேன், எல்லாருமே பாவம் செய்கிறவங்க, யாருமே பாவம் செய்யாத மனிதர்கள் யாருமே இல்லை. 100% நானும் சரியானவன் என்று சொல்ல மாட்டேன். மனிதர்களை பிறந்த யாருமே பிழைகள் விடுவது சகஜம். அந்த வகையில் நானும் ஒரு பேர் கிறிஸ்தவனாக இருந்தேன். பிறகு அந்த ஆண்டவரை எப்படி நாங்கள் கெட்டியாக பிடிக்கிறது, எப்படி ஆண்டவர் மூலமாக நமக்கு தேவையான விஷயங்களை கேட்டு அதை ஹீல் பண்ணி ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் எப்படி கேட்டு பெற்றுக்கொள்கிறோன்ற விஷயத்த இந்த யூடியூப் தொடங்கின ஸ்டார்ட்ல இருந்து நான் படித்து கொண்டிருந்தேன். அப்படி ஆண்டவர் என்னுடைய லைஃப்பை ஒரு மிரக்கல் லைஃப்பை மாற்றினேன். உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த நான் சொல்கிற இந்த டெஸ்டிமனி உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு பிரயோசனமாக இருக்காது. நான் கதைக்கிற இந்த வார்த்தை ஒரு ஆளுக்கு போய் தொட்டாலும் எனக்கு அது சந்தோஷம், ரைட்? அப்போ எப்படி சொல்கிறேன், போன வருஷம் இந்த டைம் நான் ஆண்டோட ஜெபிக்கிறேன், அடுத்த வருஷம் எனக்கு வர பர்த்டேக்கு எனக்கு கார் வேணும்னு சொல்லி. அதுக்குரிய ஏற்பாடு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கலாம், என்னுடைய பிஸ்னஸில் வர இன்கம்மாக இருக்கலாம். அதுக்குரிய ஏற்பாடை நீங்கள் தான் எனக்கு தரணும். மனுஷனால் நினைச்சு கூட பார்க்கலாது, இருந்தாலும் நீங்கள் நினைத்தால் அது ஆகும் என்று சொல்லி நான் பைபிளில்
எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு துணையான ஒரு மனைவி தேவை, கார் தேவை, என்னுடைய வீடு கட்டப்பட வேண்டும், நல்ல ஒரு தொழில், ஒரு பெர்மனண்டான ஒரு தொழில் ஒன்று தேவை என்று சொல்லி எழுதி வச்சிருந்தேன். அந்த வகையில அந்த கார் என்ற தேவையை வந்து ஆண்டவர் அற்புதமாக எனக்கு வந்து வாய்க்க பண்ணினார். நான் வந்து நிறைய தரம் யோசிச்சிருக்கேன். நான் ஒரு கார் ஒன்று வாங்க மாட்டேனா, ஓட மாட்டேனா? ஆ அது வந்து அவ்வளோ காலமா ஒரு ஆசையாக இருந்தது. அதுக்கு பிறகு இப்ப ஒரு கொஞ்சம் ரீசென்ட்டா வந்து காருன்றது வந்து எனக்கு ஒரு தேவையா மாறுச்சு. தேவையின் நிமித்தம் அத ஆண்டவர் எனக்கு வந்து நிறைவேற்றினார். அந்த அற்புதமான சாட்சி, அந்த அற்புதமான டெஸ்டிமனிய நான் தனியே ஒரு வீடியோவா போடுறேன்னு சொல்லியிருந்த நான், அத நான் நிச்சயமாக தனியே ஒரு வீடியோவா போடுவேன். 2வது இந்த வீடியோல அத பத்தி கதைச்சு போடக்குள்ள வந்து கொஞ்சம் லாங்கா போயிரும். ஏன்டா இது வந்து நான் பர்த்டேக்காக செய்ற வீடியோன்றனால, அந்த வீடியோக்குரிய ஒரு இன்ட்ரோவாவே நீங்க நெனச்சுக் கொள்ளுங்க. நான் நிச்சயமாக ஆண்டவர் செய்த அந்த பெரிய ஒரு அற்புதத்த ஒரு டெஸ்டிமனியாக தனியாக தருவேன். அத வந்து நீங்க பார்க்கக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையிலயும் நீங்க ஆண்டவர வந்து நம்பி அ ஹீல் பண்ணி வாக்குத்தத்தங்கள புடிச்சு நீங்க ஜெபிக்கலாம். ரைட். அ என்னடா அவன் ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி நினைக்க வேணாம். நமக்கு ஒரு ஆள புடிக்கும்னு சொன்னா, அவங்களோட பேரையே தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்கன்னு. அதே மாரி தான். நீங்க யாரையும் நம்பாதீங்க. ஆண்டவர நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து மென்மேலும் செழிப்படையும் என்றது தான் எந்த சைட்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். ரைட். இப்ப நான் வந்து விஷயத்துக்கு வாரேன். இப்ப 10:56 நார்மலி அண்ணாட பர்த்டேக்கும் எனக்கு நானும், அண்ணாவும், மம்மியும், டடா இருந்துட்டு, நானும் மம்மியும் தான் இருக்கிறோம். அண்ணா கல்யாணம் கட்டி தனியா இருக்கிறான். ரைட். அப்ப நார்மலி வந்து ஸ்டான்லி டே. எங்க அண்ணனோட பேர் ஸ்டான்லி. ஸ்டான்லியோட பர்த்டேக்கு வந்து நான் இரவு 12 மணிக்கு வந்து போயிட்டு சர்ப்ரைஸ் பண்றது, கேக் வெட்டுறது அப்படி செய்வேன். அதேபோல என்னுடைய பர்த்டேக்கும் அண்ணாவும், அண்ணியும், நமக்கு ஒரு குட்டி பவா லீசாவும் இருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் எங்க இருந்தாலும் ஓடி வந்து எனக்கு வந்து கேக் வெட்டுவாங்க. இது ஒரு சந்தோஷம். அண்ணா, தம்பி பாசமண்டியே சொல்லலாம். எனக்கு எதுமுன்னு சொன்னா அவன், அவனுக்கு எதுமுன்னு சொன்னா நான். அண்ணாவ பொறுத்தவரையில அவனும் எனக்கு ஒரு அப்பாவுக்கு பிறகு ஒரு ஒரு அப்பாவாக பேக் சப்போர்ட்ன்னு சொல்லலாம். அட்வைஸ் பண்றதா இருக்கலாம். செய்ற நீ இப்படி செய், அப்படி செய். சில டைம்ல ஏசுவான், சில டைம்ல கதைக்காம இருப்பான். நான் சொல்ற ஒன்று உனக்கு தலைக்கு விலங்குல அப்படி இப்படின்னு. அப்ப அந்த வகையில ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு அண்ணாவை தந்திருக்கிறார். அதுக்கும் ஆண்டவருக்கு பெரிய ஒரு நன்றியை செலுத்துறேன். இந்த பர்த்டே வந்து எப்படி போப்போது, எப்படி அ இந்த செலிப்ரேஷன் போப்போதுன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா வெரி சிம்பிளா தான் நடக்கும். அ அப்படியான அந்த வீடியோ தான் இப்ப நான் உங்களுக்கு நான் காட்டப் போறேன். என்னென்ன செய்ய போறோம், கேக் எப்படி கட் பண்ண போறோம், எப்படி செலிப்ரேட் பண்ண போறோம், எப்படி முடியப் போகுது என்ற விஷயத்த தான் இந்த வீடியோவூடாக பார்க்க போறீங்க. முன்னுக்கு இன்ட்ரோவே வந்து நான் கூட கழிச்சுட்டேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அ டீம் வந்து வெளியிட்டு வந்துட்டு, இந்தா நம்ம லீசா குட்டி கேர்ள். Lisa குட்டி கேர்ள், ஹாய். ஹவ் ஆர் யூ? ஹலோ. ஹேப்பி பர்த்டே. டாய். பேட்டி பாய்ஸ். பேட்டி பாய்ஸ். பேட்டி பாய்ஸ். வாவ். இது காருக்கு வாங்கிட்டியா? எது? இது என்னடா இது? வாவ். வாங்கிட்டியா? இல்ல வாங்கல. அப்ப என்னது இல்ல சார்ஜ் போட்டு? நான் பவர் பேங்க்ல அடிச்சேன். இல்ல. இது ஒரிஜினல் வந்து. ஆ. பாவுது. எல்லாத்தையும் கூட இந்த பேட்டி பாய்ஸ் தான் எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு. வாவ். பேட்டி பாய்ஸ் ஜாய். அதான் டிஜே மைக். எப்படி இருக்கு? அழகா. இப்ப சாப்பிட போறாளா? சரியா 11:55. அதுக்கு முதல்ல கேக் வந்துட்டு. எப்படி இருக்கு கேக்? 12 மணிக்கு முதலே வந்துட்டு அந்த தகரத்துக்கு பின்னால ஒளிச்சிட்டு நிற்கிறாங்க. சரி சரியா 12 மணிக்கு தான் பரவாயில்ல போட்டு சொல்லி. யாரு இது? கண்ணுல பாக்கடா டேய். வாடா டிசம்பா.
கம்மியே சர்ப்ரைஸ் ஒளிஞ்சு நினைக்காது அது என்னடா பெரிய பெட்டி விட்டு வருது வாங்க என்னடா அது கம்மியே வருது டீம் இஷாவி பர்த்டே தேங்க்ஸ் நண்பன் தேங்க்ஸ் வா உள்ள வா எங்கடா வாடா இங்கே பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துருக்கு இன்னும் ஒரு இதுக்குள்ள இன்னும் இருக்கு என்னடாப்பா இது கண்டுபிடிக்கிறோம்லே முதலாவது பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை இது எங்க இருந்து ஓபன் பண்றோம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை அதான் பெரிய சிக்கல் எனக்கு என்ன ஜோயமா இல்ல ஸ்டான்லி நம்ம ஜோய் சரி கட் பண்ணுவோம்னே ரைட் ஸ்டார்ட் கைகளை தட்டுங்கடா அப்படி ரைட் ஓகே கேக் கட் பண்ண போறேன் பேட்டி பாய்ஸ் சொல்லி பேட்டி பாய்ஸ் சொல்லி ஒரு அழகான கேக் உடன்பிறப்பு அண்ணா அக்காக்கு நன்றி அன்னிக்கு நன்றி லீசா குட்டிக்கு நன்றி சூப்பரா இருக்குடாப்பா சாப்பிட்டே வாக்கல சூப்பரா பழகி போயிட்டு ஓ கேக் அனுப்பி விடுறேன் கொரியல் பண்ணி விடுறேன் நீங்க வாயில வைங்க ஃபர்ஸ்டா நாங்க லீசா நாங்க வேணாமா வேணாம் இது காஃபி லாலிபாப் கிஸ் பண்ண வந்தீங்க நான் நினைச்சேன் பூச போறீங்க ஒருத்தர் என்ன அப்படி எடுத்து போறீங்க எப்படி அந்த ஐடியா சின்னதுல ஓடி நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு பாப்பா பர்த்டே பாய்க்கு தான் தித்துரு சுகர் வர போகுது சரியா சரி அங்கே ஃபோட்டோஸ் இருக்கு வாங்க ரைட் இதுதான் இந்த அண்ணி சரியா தேங்க்யூ ரைட் இப்போ எனக்கு சர்ப்ரைஸாக வந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்கான் ஜோயையும் பேட்டி பாய்ஸையும் தவிர மற்ற எல்லாத்தையும் பெட்டு எப்படி வெட்டாங்க யோசிக்க ஓ கேக்கு காட்டுறவன் படிவா பட்டி பாய்ஸ் யூடியூப் இது என்ன இது என்ன வேலை இது பச்சோண்டு போட்டுருக்குறேன் உங்களுக்கு டெக்னிக் முக்கியம் இல்ல உள்ள இருக்க சாமான் தான் எனக்கு முக்கியம் என்னடா வெடி மருந்து இது பண்ற மாதிரி அன்பும் பாசத்தையும் கலந்து வச்சிருக்கீங்க ஓ டூம் 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 அதே மாதிரி நான் நினைக்கிறீங்க என்ன வேறு கொண்டிருக்காங்க உடைக்க கூடாது மெலிவ பிஸ்கெட் வரைக்கும் பீனட்ஸ் பட்டர் தந்துருக்கீங்களோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு மெலிவ பிஸ்கெட் வந்திருக்கு நீங்க அப்படி இல்ல வரு மெலிவ பிஸ்கெட் இல்ல உண்மையா கெஸ் பண்ணிடலாம இருக்கு இல்ல அதுக்குள்ளேயும் வச்சிருக்கோம் இல்ல இப்ப என்ன பகடின்னு சொன்னா நிறைய பேருக்கு சர்ப்ரைஸ் பண்ற எனக்கே வந்து இது என்ன கிஃப்ட்னு சொல்லி கெஸ் பண்ணிடலாம் அவருக்கு
அது என்னன்னு சொல்லுங்க. என்னுடைய திரிஞ்சவன வந்து பேக் பண்ணிருக்காரு. இது என்னடா அது? ஓ மை காட். எப்படி கொட்டாதீங்க. எவ்வளவு விடாது? பிஸ்கட் உடைஞ்சிரும். நான் நினைக்கிறேன் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து டீ ஷர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ராங். இது என்னது? கார் படிச்சதுமா? நான் இன்சூரன்ஸ் கம்பெனி கால் பண்ணலையே, ஆக்சிடென்ட் பண்ணிட்டு சொல்லி. காருக்கு தான் வந்து ஓ இதை பிடிச்சி பாரு என்னன்னு கண்டுபிடிக்கும். என்ன என்ன பிராக்கெட் மாதிரி இருக்கு, எது தெரியும்? இது என்னடாப்பா அது? கோடிக்கணக்கில் சிலவு போயிருக்கீங்க. என்னது? இல்ல உண்மையாவே காப்ளே, காப்ளே. ஓ மை காட். காப்ளேக்கு பிராக்கெட் அனுப்பியிருக்கீங்க. ஷோ இந்த இது டிஸ்பிளே போல, இது டிஸ்பிளே போல இருக்கு. ஆஹா, ஹார்ட் பீட் டிங் டிங் அடிக்குது. ஓ ஓ ரைட். என்னடா திறந்தோட அண்டை வேறு வருது. வெல் ஷாக், சர்ப்ரைஸ். என்ன மனுஷன் அன்னைக்கு? அது சரி. ரைட். பேண்டேஜ் அண்டர்வேர். இது என்னடா பதி? ஜுனாவி. வாவ், கனடால ஆசைப்பட்டு நான் இந்த காப்ளே பூட்டோன்னு சொல்லி நிறைய நாள் ஆசைப்பட்டு நான் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா யாரு தந்ததுலாம் நீங்க எடுங்க, நாங்க சொல்றோம் யார் என்ன பெர்ஃப்யூம் பர்ஸ். ஓண்டாப்பா என்னடா அவட பியான்சியே வின் பண்ண போறீங்க. இது என்னடா பதி? பார்க்கிங் சென்சர். பார்க்கிங் சென்சர். ஓ மை காட். என்ன மாதிரி என்ன ஆசைப்பட்டனோ அது வந்து கிடைச்சிருக்கா? இல்லடா, நீ கடுமையா பேக் பண்ணி வச்சிருக்கா. பேட்டி பாய்ஸ் விட்ட வேணாம். இங்கே ரிவர்ஸ் கேமரா. எங்கடா வாங்குனீங்க இதெல்லாம்? ரிவர்ஸ் கேமரா. கேமரா. இது உடுப்பு. இதை மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கேன் உடுப்பு என்று சொல்லி. அம்மா இன்னைக்கு ஏண்டே
யார்கிட்ட நான் கால் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுறேன் தெரியல என்று ஒரு கவலைப்பட்டு கதறாப்பா. இப்போ வந்து பார்த்தா காப்ளே வந்துருக்கு, ரிவர்ஸ் கேமரா வந்துருக்கு. ஒரு அளவு தானே ஊன்டாப்பா. ஒரு அளவு வாவ் யாழைக்கு தச்சு விட்டுருக்கா. வாவ் நைஸ் ஒன், நைஸ் ஒன், நைஸ். வா இது என்ன, இதுவும் செட்டா? ஓ நைஸ். யார் செலக்ட் பண்ணு? அம்மாவா? பவித்ரன். சரி ஓ சொல்றேன் செஞ்சவனா. எவ்வளோ கொமிச்ச பிச்சிலி, எவ்வளோ கொமிச்ச பிச்சிலிக்குவா, எவ்வளோ கொமிச்ச பிச்சு இவ்வளோ தெரியல என்ற கடவுளே. எல்லாரும் சொல்றாங்கண்ணே, எல்லாரும் சொல்றாங்க. இல்ல ஜோய் சொல்லுறா எல்லாரும் எனக்கு சொல்றாங்க. உண்மையாவே இது இதெல்லாம் பூ எங்க பூட்டுரு கார்ல. நான் இன்றைக்கு சரியா இன்றைக்கு வந்துட்டு போன்ல வந்துட்டு பர்த்டேக்கு கேக் வெட்ட வருவாங்க தெரியும் தானே. அப்ப அதுக்கு பிறகு போன்ல எடுத்து ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன் காப்ளே வருது, கிஃப்டா வருதுன்னு சொன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்கடா. அப்ப அதை பார்த்து போட்டு வாங்கணும்னு காசு இல்லையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அனைத்து பொருட்கள் லண்டன் அம்மாவா? அனைத்து பொருட்களையும் லண்டன் நாட்டில் இருக்கும் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தந்திருக்காங்கண்ணே. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தந்திருக்காங்க. நன்றி. அதோட பிராக்கெட்டும் இருக்கு. நாளைக்கு போய் கூட்டுவோம். சம்பவத்தை தூங்குறாரு போல. இது எல்லாரும் ரைட். இது உடுப்புலா ஜெர்மனி அம்மா, கனடா அம்மா, கோளூருடாப்பா, இத்தாலியில இருந்து கோளூர். என்ன நண்பர்களுடன் கேக் கட் பண்ணும் தருணம். சாப்பிடுறா நல்லா பறிச்சு போட்டோ எடுத்தாச்சா? இல்ல சும்மா போட்டுடுறா. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லடி பாலம், பழைய பாலத்தில் இருந்து காருக்கு பக்கத்தில் இருந்து காய்ச்சி கொண்டிருக்கேன். இந்த பர்த்டே போய் என் லைஃப்லேயே மறைக்கலானே. பவித்ரன் கிட்டத்தட்ட எவ்வளோ பெருமதி? 90,000. அப்போ 1 லட்சம் வச்சுக்கொள்ளும். 1 லட்சம் ரூபா பெருமதியான பரிசு பொருட்கள் என்ன லண்டன் நாட்டில் இருக்கிற நம்மளோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து அனுப்பியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் விட்டு அழுதுருவேன். எனக்கு வந்து என் லைஃப்பில் வந்து இவ்வளோ பெருமதியான கிஃப்ட் வந்து என் பர்த்டேக்கு. எனக்கு இப்போ 28 வயசு. 28 முடிஞ்சு 29 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வருஷத்தோட ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இவ்வளோ நாளைக்கு வந்து இப்படியான ஒரு பெருமதியான கிஃப்ட் வந்து வரலை. மோஸ்ட்லி வந்து எனக்கு வந்து கேக் வந்து நார்மலாக அண்ணா கட் பண்ணுவாங்க, இல்லாட்டி பவித்ரன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது வந்து கட் பண்ணுவாங்க. இவ்வளோ ஒரு அந்த எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் வந்து இன்றைக்கு தான் பார்த்தேன். அது பார்த்த உடனே என்ன செய்கிறேன்னு சொல்லி எனக்கு விளங்கலை. அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒருக்கா தூர போயிருந்தேன்னா தூர போயிட்டு அப்படியே வீட்டை வந்துட்டு குளிச்சு போட்டு டவலை கட்டிட்டு இருக்கேன். ரைட், டவலை கட்டிட்டு இருக்கக்குள்ளே வந்து ஃபேஸ்புக் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறேன். எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. 19,000 ரூபா காப்ளே லெனோவா என்று சொல்லி காப்ளே மட்டும் இருக்குது.
அப்போ அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் ரைட். எடுத்து இன்றைக்கு பர்த்டேக்கு முதல் அதாவது ஒரு 1 hour கேப் இருக்குது எடுத்து வச்சுட்டு இதை எப்படி பூட்டுறேன், இந்த மாதம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுவோமா, என்ன செய்வோம், காசு இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி அந்த 1 hourல நான் வந்து நினைச்ச விஷயம் எனக்கு பர்த்டே கிஃப்டாக வந்து வருது. நான் உண்மையாகவே நினச்சி கூட பார்க்கல. அந்த பாக்ஸை வந்து தூக்குறேன், அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஒருவேளை நம்மளோட பொடியினல் வந்து ஒருவேளை கல்லுகள் செங்கல் அமைச்சு அந்த கிஃப்ட் வந்து வெயிட்டாக இருக்கணுமென்றக்காக செட் பண்ணி கொண்டு வந்தானோ, அந்த வீடியோ கொஞ்சம் இன்னும் சுவாரஸ்யமாக செய்யணுமென்றக்காகன்னு சொல்லி யோசித்தேன். பிறகு வந்து பார்த்தா உண்மையாகவே நான் கண்டே பிடிக்கல. அந்த உடுப்பை மட்டும் தான் கண்டுபிடிச்சினா, ஏன்னா அந்த பிடிச்சி பார்க்க விளங்கு தானே உடுப்பு. மற்றபடி அந்த காப்லேயாக இருக்கலாம், ரிவர்ஸ் கேமராவாக இருக்கலாம், அது எதுவுமே கண்டுபிடிக்கல. உண்மையாகவே நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். உண்மையாகவே கனடா அம்மாவும் வந்து எனக்கு வந்து இந்த கிஃப்ட்டுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் ட்ரிங்கோ அம்மா உதவி செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் அப்பா உதவி செஞ்சுருக்கேன். ஜெர்மனியில் இருக்கிற அம்மா உதவி செஞ்சுருக்கிறாங்க. எல்லார உதவிக்கும் பெரிய ஒரு நன்றி. உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் எனக்கு வந்து விஷ் பண்ண உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் கீழே வந்து ஹாப்பி பர்த்டே பேட்டி பாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற அந்த கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எனக்கு ஒரு கோடி ரூபா தார அளவுக்கு நான் பெரிய சந்தோஷப்படுவேன், பெரிய ஒரு ஹாப்பியாக வந்து இருப்பேன். அது மட்டும் இல்லை, உங்களோட வீட்லேயும் வந்து ஒரு சின்னனா ஒரு இந்தளோ ஒரு கேக் ரைட் அப்படி வந்து வெட்டி செலிப்ரேட் பண்ணுறேன்டா செலிப்ரேட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இன்னும் வந்து நிறைய பேருக்கு நாங்கள் ஹெல்பிங் வீடியோ செய்கிறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். நானும் பவித்ரனும் நிதுசனும் சேர்ந்து வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். நிதுசனுக்கு வேலை, பவித்ரனுக்கு வேலை, எல்லாருக்குமே வந்து வேலையின் நிமித்தம்தான் நாங்கள் அதில் ஒரு சின்ன ஒரு டைம் ஒன்று எடுத்துட்டேன். நியூசன் டைம் ஒன்று எடுத்துகிட்டு அந்த டைமோட வந்து ட்ராவல் பண்ணி செஞ்சு கொண்டிருக்கோம். தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய பேட்டி பஸ் யூடியூப் சேனலில் இன்னும் நிறைய ஹெல்பிங் வீடியோஸ் வந்து வாரக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கு. ஸோ உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு வந்து தேவை ரைட். அதே போல் இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஒவ்வொரு பேர லைக்கும் ஒவ்வொரு பேர ஷேரும் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இந்த நேரத்தில் சந்தோஷமாக இந்த வீடியோவை முடிக்க போகிறேன். எல்லாத்துக்கும் மேலே நான் நம்புகிறேன், நான் வந்து கும்பிட்றேன் என்னுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துக்கும் வந்து பெரிய ஒரு தேங்க்யூ. இது வந்து என்னுடைய திறமையோ என்னுடைய எதுவுமே இல்லை. நான் நத்திங் ரைட். நான் ஒரு ஒன்றுமே இல்லைன்னு வைங்களேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லா ஆசீர்வாதமுமே ஆண்டவர் வந்து எனக்கு தந்தது. நான் வந்து ஏற்கனவே முன்னுக்கு வந்து சொல்லியிருந்தேன், நான் ஆண்டவர் என்னை பிளெஸ் பண்ணி கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங்கை இன்றைக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோவுடாகவே பார்த்தீங்க. உண்மையாக எல்லாருக்குமே பெரிய ஒரு தேங்க்யூ சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்று செல்கின்றேன். பை கைஸ்.